தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை நம்முடைய அருமை தோழர் சிவகுமார் அவர்கள் எடுக்க இருக்கின்றார். சிவகுமார் அவர்கள் ஆரணி அஞ்சலகத்திலே கடந்த பல வருடங்களாக வகுப்பெடுத்து பல்வேறு தோழர் தோழியர்களை திருவண்ணாமலை கோட்டத்தில் இருந்து இன்று இலாக்கா ஊழியராக பதிவு உயர்வு பெறுவதற்கு உதவி வரக்கூடிய முக்கியமான தோழர். ஆரணி கிளையினுடைய கிளை செயலாளர், நம்முடைய பேரவையினுடைய பயிற்சியாளர்களிலே மூத்த தோழர். அவருடைய பங்களிப்பு என்பது வருடந்தோறும் நமக்கு மிக பெரிய அளவிலே பயன்பட்டு இருப்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அந்த வகையிலே இன்றைய வகுப்பினை அருமை தோழர் சிவகுமார் அவர்கள் PLI RPLI குறித்து வகுப்பினை எடுக்க இருக்கின்றார்கள். அனைவரும் கவனமுடன் இவற்றை கவனித்து பயன்பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சிவா. நன்றி தலைவர், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து PLI பார்க்க போறோம். PLIன்றது போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ். இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டாஃப்காக வந்துடும், எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் போஸ்டல் டிபார்ட்மெண்டல் ஸ்டாஃப்காக தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து அப்படியே கவர்மெண்ட் ஸ்டாஃப்கெல்லாம் கொடுத்தாங்க, டீச்சர்ஸு மற்ற கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ வந்து 2017 வந்து டிகிரி ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸு, அட்வொகேட்ஸு இவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அப்புறம் 22 பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸு, ITI ஹோல்டர்ஸு இவங்களுக்கு எல்லாமே கூட கொடுத்துட்டாங்க. டிகிரி இருந்தாலே PLI போடலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1/2/1884 1 பிப்ரவரி 1884. ஞாபகம் வச்சுங்க, இதை கேட்குறாங்க அடிக்கடி எக்ஸாம்ல கேட்குறாங்க. PLI எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்றது, RPLI எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்கன்றது 2 தேதியுமே வந்து ஞாபகம் வச்சுங்க. PLI இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து 1/2/1884 இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஃபார் வெல்ஃபேர் மெஷர் ஆஃப் போஸ்டல் அண்ட் டெலிகிராஃப் எம்ப்ளாயிஸ்க்கு தான் வந்து இதை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டெண்டட் பண்ணிட்டாங்க. வேரியஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வன்ஸ்க்கு வந்து, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வன்ஸ்க்கு வந்து இந்த ஸ்கீமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. 1894 வந்து பார்த்தீங்கன்னா இது லேடிஸும் போடலாம், ஃபீமேல் எம்ப்ளாய்க்கும் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா RPLIன்றது ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ். அதாவது வந்து வில்லேஜில் இருக்கிறவங்களும், அர்பன்ல இல்லாமல் நகர்ப்புறத்தில் இல்லாமல் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்கீம் வந்து கவர் ஆகணுன்றது தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்கோத்ரா கமிட்டின்ற ஒரு கமிட்டி அமைச்சு, அந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட் பிரகாரம் வந்து இந்த ஸ்கீமை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. முக்கியமாக வந்து ஃபார் கவரேஜ் ஆஃப் ரூரல் ஏரியா பீப்புள்ஸ்க்கு வந்து இது வந்து RPLI இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இது எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 24/3/1995 24/3/1995 இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. எந்த அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்கோத்ரா கமிட்டி அப்படின்ற ஒரு அடிப்படையில் வந்து இந்த RPLI ஸ்கீமை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாங்க. இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி கிளைன்டைல் எக்ஸ்டென்ஷன் 19/9/2017 வந்து எல்லா டிகிரி ஹோல்டர்ஸ்க்கும், ப்ரொஃபஷனல்னு சொல்லுவாங்க, டாக்டரு, இன்ஜினியர்ஸு, அட்வொகேட்ஸு இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இதை வந்து ப்ரைவேட் எம்ப்ளாயீஸு எல்லாருக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து இதில் இல்லை, இது இன்க்ளூட் பண்ணல. 22 பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸ், ITI ஹோல்டர்ஸ் இவங்களுக்கு எல்லாமே வந்து பாலிசி எடுக்கலாம், PLI எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்கீம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து திருத்தமோ இல்லை வந்து ஆல்ட்ரேஷனோ இல்லை மாடிஃபிகேஷனோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு தான் உண்டு. அது வந்து ரூல் நம்பர் 2 சொல்லியிருக்காங்க. இது வந்து முக்கியமாக இப்போ இது எல்லாமே இந்த PLI ரூல்ஸ் 2011 அடிப்படையில் தான் இருக்குது. அதுக்கு தான் ஒன்றா கரெக்ஷன் கொடுத்து அமெண்ட்மெண்ட் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. பேசிக்காக PLIல வந்து எப்படி பாலிசி இஷ்யூ பண்ணணும், அதில் என்ன ஸ்கீம் இருக்கு, அதில் என்னென்னத்துக்கு ஒன்றுக்கு எப்படி மெச்சூரிட்டி கால்குலேட் பண்ணுறது, சரண்டரு, லோனு, அந்த ஸ்கீம் பற்றி எல்லா ரூல்ஸுமே வந்து POLI ரூல்ஸ் 2011 அடிப்படையில் தான் இருக்குது. அதில் அப்பப்போ திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ நம்ம சொன்ன மாதிரி டிகிரி ஹோல்டர் போடலாம், இது போடலாம், அப்புறமா வந்து ஸ்கீம் ஏதாவது மாற்றுறது, இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது, வேற என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் இருக்குதோ எல்லா சேஞ்சஸுமே வந்து திருத்தம் கொண்டு வருவாங்க. ஆனால் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா POLI ரூல்ஸ் 2011 தான் அடிப்படை. இது வந்து திருத்தத்துக்கோ இல்லை சேர்க்கறதுக்கோ இல்லை அதை வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கோ அதிகாரம் யாருக்குன்னா பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா ஃபண்டை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபண்டு வந்து அப்படி யாருன்னா அதுக்கு யார் ஹெட்டு பவர் இருக்குன்னா DG போஸ்ட்டுக்கு,
இது எந்த ரூல்ல சொல்லியிருக்குன்னா அந்த பிஓஎல்ஐ 2011 ரூல் 3ல சொல்லியிருக்காங்க. அப்புறம் டைரக்டரேட் தான் வந்து பிஎல்ஐ டைரக்டரேட் தான் ஹெட். அதுக்கு வந்து சிஜிஎம் பிஎல்ஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு பாடி வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஃபண்ட்ஸை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. பிஸ்னஸையும் பார்த்துட்டு அந்த ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ணுவாங்க. இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எங்க மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா டைரக்டர் பிஎல்ஐ கொல்கத்தா தான். நம்மளோட அந்த பாலிசி இருக்கு இல்லையா, அந்த பாலிசி பிரீமியம் கட்டுறது, மெச்சூரிட்டி, மற்ற இந்த அக்கௌண்டிங் ப்ரொசீஜர் ஆஃப் பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐ எல்லாமே வந்து டைரக்டர் கொல்கத்தாவில் தான் வந்து மெயின்டைன் பண்றாங்க. இதுவும் கேட்பாங்க, அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பிஎல்ஐ அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பை எங்க விச் ஆஃபீஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன சொல்லணும்னா டைரக்டரேட் பிஎல்ஐ கொல்கத்தா அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதுக்கப்புறம் ரூல் 5ல வந்து டெஃபினிஷன், அதாவது என்னன்னா அக்செப்டன்ஸ்னா என்ன, அக்செப்டிங் அத்தாரிட்டினா யாரு, ஏஜ் ப்ரூஃப்னா என்ன, அந்த மாதிரி வந்து ஒன்னொன்னுத்துக்கு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் லெட்டர்னா நம்ம வந்து பாலிசி அக்செப்ட் பண்ணி ஒரு லெட்டர் அனுப்புவோம். நீங்க பார்த்துருப்பீங்க, புதுசா பாலிசி போட்டிருந்தா அதான் கூட வந்து ஒரு பாஸ்புக் பிரீமியம் ரெசிப்ட் புக்கும் பிஎல்ஐ அக்செப்ட் லெட்டர் ஒரு பாலிசி பாண்டும் அமைச்சிருப்பாங்க. ஒரு கவர்ல போட்டு நல்ல பெரிய சைஸ் கவர்ல A4 சைஸ் கவர்ல போட்டு அமைச்சிருப்பாங்க. அந்த லெட்டர் இருக்கும். அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பிரீமியம் வந்து இந்த தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு கவரிங் லெட்டர் மாதிரி கொடுத்து அமைச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் அக்செப்டன்ஸ் லெட்டர். அதுக்கப்புறம் அத்தாரிட்டி யாருன்னா யாரு ஆத்தர் செய்தோ அவங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ எல்லா பாலிசியுமே நம்ம வந்து அப் டு 20 lakhs வரைக்குமே சிபிசின்னு சொல்லுவோம், சென்ட்ரல் ப்ராசஸிங் சென்டர் பிஎல்ஐ அப்படின்னு சொல்லுவோம். அது எங்க இருக்குதுன்னா ஒவ்வொரு ஹெட் போஸ்ட் ஆஃபீஸுமே ஒரு சிபிசி, போஸ்ட் மாஸ்டர் தான் அதுக்கு இன்சார்ஜ், மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒன்று தான். நம்ம சிபிசின்னு தனியாக ஒரு நேம் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேனேஜர் ஹெட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாமே ஒன்று தான். ஒவ்வொரு ஹெட் போஸ்ட் ஆஃபீஸுமே ஒரு சிபிசியா செயல்படும். நம்ம பாலிசி 20 லட்சம் வரைக்கும் அங்கே தான் வந்து பாலிசி போஸ்ட் மாஸ்டர் தான் வந்து அக்செப்ட் பண்ணுவார். ஏஜ் ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா உங்க ஏஜை வந்து ப்ரூஃப் பண்றதுக்கு மார்க் ஷீட்டோ, பேன் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கணும் இல்லையா, அதுதான் வந்து ஏஜ் ப்ரூஃப். ஆட்டோ பெய்டுனா 36 மாசம் பிரீமியம் பெய்டா இருக்கணும், 3 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதுக்கு பேரு தான் வந்து ஆட்டோ பெய்டப் அப்படின்னு சொல்லுவோம். சிபிசின்றது ஒவ்வொரு ஹெச்ஓல இருக்கிறதா சிபிசி. அங்க என்னென்ன ஒர்க் பண்ணுவாங்கன்னா பிஎல்ஐ மற்றும் ஆர்பிஎல்ஐ சம்பந்தமான எல்லா வேலையும் வந்து அங்க செய்வாங்க. 20 லட்சம் வரைக்கும் அவங்க வந்து காம்பிடன்ட் டு அப்ரூவ் தி பாலிசி. 20 லட்ச ரூபா பாலிசி. அதுக்கு மேலன்னா டிவிஷனல் ஆஃபீஸ். அப்புறமா வந்து கம்யூட்டேஷன்னா வந்து எப்படின்னா மாற்றம், சேஞ்ச் இன் பிரீமியத்துல மாற்றம் செய்யறது. அந்த டேர்ம் இப்போ வந்து 50லேருந்து 55 வருஷம் ஆக்குறது, இல்லை 55லேருந்து 50 ஆக்குறது, 45லேருந்து 50 ஆக்குறது, அது மாதிரி எல்லாம் சொல்றது தான் வந்து நம்ம கம்யூட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். சேஞ்ச் இன் பிரீமியம் ஆர் பிரீமியம் டேர்ம் அண்ட் சம் அஷ்யூர்ட் பட் நாட் த மெச்சூரிட்டி டேட். சேஞ்சஸ்னா இந்த சம் அஷ்யூர்டை வந்து மாத்துறது, பிரீமியம் அமௌண்ட்டை மாத்துறது, டேர்மை மாத்துறது. ஆனா மெச்சூரிட்டி டேட்டை எந்த காரணத்தை கொண்டு மாற்ற மாட்டாங்க. மெச்சூரிட்டி டேட்டை மாற்ற மாட்டாங்க. நம்ம வந்து என்னதான் மாத்துவாங்கன்னா பிரீமியம் அமௌண்ட்டை மாத்துவாங்க, சம் அஷ்யூர்டை மாத்துவாங்க, அதுக்கப்புறம் வந்து டேர்ம் மாத்துவாங்க. ஆனா மெச்சூரிட்டி டேட்டை வந்து மாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கன்வர்ஷன்னா அஃபெக்டிங் டேட் ஆஃப் மெச்சூரிட்டி. கன்வர்ஷனா பாலிசி டைப். இப்போ கன்வர்ஷன்றது மெச்சூரிட்டி டேட்டே மாறி போயிடும். அது வந்து கன்வர்ஷனா பாலிசி டைப். இந்த டைப்பும் மாறும். அது எப்படின்னா எதுக்குன்னா இப்போ வந்து கன்வெர்டட் ஓல்ட் லைஃப்னு ஒரு பாலிசி வரும், நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அதை வந்து மாத்திடுவாங்க 5 வருஷத்துக்குள்ள. 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 5லேருந்து 6வது வருஷத்துக்கு அப்புறம் அதை மாத்துவாங்க. அதுக்கு பேரு தான் வந்து கன்வெர்டட் ஓல்ட் லைஃப் அஷூரன்ஸ் சொல்லுவோம். அது பின்னாடி வரும், அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ். அப்புறம் எந்த ப்ரொபோசலை என்னைக்கு அக்செப்ட் பண்றோமோ அதை தான் வந்து டேட் ஆஃப் அக்செப்டன்ஸா எடுத்துக்குவாங்க. நம்ம பாலிசி போடுறோம் இல்லையா, அந்த ப்ரொபோசல் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொபோசலை என்னைக்கு அக்செப்ட் பண்றாங்களோ அந்த டேட்டு தான் டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க். அது எப்போ ரிஸ்க் எப்போ கவர் ஆகும். நம்ம இந்த பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐ எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா ரிஸ்க் கவரேஜ் ஒன்று, சேவிங்ஸும் இருக்கும் ரிஸ்க் கவரேஜும் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிஸ்க் கவரேஜ் அண்ட் சேவிங்ஸ் போத்தும் நம்மளுக்கு கவர் ஆகும். அது வந்து எப்போ கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆன் விச் ப்ரொபோசல் அக்செப்டட், நோ கிளைம் பிஃபோர் டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் பிரீமியம் கட்டிட்டு இருப்பாரு, நாமளும் எல்லாத்தையும் இண்டெக்ஸ் பண்ணி
ஹெச்ஓக்கு பாலிசி டீடைல்ஸ் அந்த டாக்குமெண்ட் என்னென்ன ப்ரூஃப் கொடுக்குறாங்களோ எல்லாத்தையும் அனுப்பிச்சு ஹெச்ஓக்கு அனுப்பிச்சிருவோம். பட் ஹெச்ஓல இண்டெக்ஸ் பண்ணி அந்த பாலிசியை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ வந்து அவர் வந்து கிளைம் பண்ண முடியும்னா கிளைம் பண்ண முடியாது. எப்போ நம்மளுக்கு பாலிசி எல்லாம் டேட்டா என்ட்ரி பண்ணி அக்செப்ட் பண்ணுவாங்க, ஜென்ரேட் பண்ணுவாங்களோ அப்போதான் வந்து நம்ம பாலிசி அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அர்த்தம். அப்பத்துல இருந்தா ரிஸ்க் கவர் ஆகும். டைரக்ட் ஏஜென்ட் அப்படின்னா டிவிஷனல் ஆஃபீஸ் லெவல்ல வந்து ஏஜென்ட்டை வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் வில்லிங்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவிஷன் லெவல்ல கால்ஃபர் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க, ஏஜென்ட் நம்பர். அவங்க வந்து டைரக்ட் ஏஜென்ட். இது வந்து பத்திரிகையில் விளம்பரம் போடுவாங்க, இல்லை நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க டிவிஷன் லெவல்ல. அப்போ அவர் போய் யார் வேணாலும் வந்து நம்ம அது ஒரு எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா இருக்கும், அவங்க எல்லாம் அப்ளை பண்ணி ஏஜென்ட் நம்பர் வாங்கிட்டாங்கன்னா அவங்களும் பாலிசி வந்து ப்ரொக்யூர் பண்ணலாம். அதுக்கப்புறம் டியூ டேட் ஆஃப் பிரீமியம். எப்பவுமே வந்து ஒரு பிரீமியம் டியூ எப்போ அப்படின்னா 1ஆம் தேதி தான். ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதி தான் வந்து பிரீமியம் டியூ டேட். அப்போ எப்படி சார் 30ஆம் தேதி வரைக்கும் கட்டலான்றாங்களே அப்படின்னா அதெல்லாம் கிரேஸ் பீரியட். டியூ வந்து எப்பவுமே ஒவ்வொரு மாசமும் முதல் தேதி தான் பிரீமியத்தோட டியூ, அதுதான் வந்து ரூல். ஆனா 30ஆம் தேதி வரைக்கும் நமக்கு சலுகை கொடுக்குறாங்க. அப்போ அந்த 30 நாளோ இல்லை 29 நாளோ வந்து ஒவ்வொரு மாசமும் நம்மளுக்கு கிரேஸ் பீரியட். அது வரைக்கும் பெனால்ட்டி கிடையாது. அந்த மாசம் தவறி போச்சுன்னா பெனால்ட்டி உண்டு. இப்போ முன்ன வந்து குவார்டர்லினா அந்த 3 மாசம் கிரேஸ் பீரியட் எல்லாம் இருந்தது. அதே மாதிரி ஆஃப் இயர்லினா அதுக்கு ஒரு 45 நாள் அந்த மாதிரிலாம் இருந்தது. குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, இயர்லி பாலிசிக்கெல்லாம். இப்போ அதெல்லாமே எடுத்துட்டான். எல்லா பாலிசியுமே வந்து 3 மாசம்னா அந்த 3 மாசத்துக்குள்ள கட்டணும், 6 மாசம்னா 6 மாசத்துக்குள்ள கட்டணும், வருஷம்னா வருஷத்துக்குள்ள கட்டணும். அந்த வருஷம் தவறி போச்சு அப்படின்னா அதுக்கு அந்த முன்ன வந்து பழைய ரூல் பிரகாரம் வந்து நம்மளுக்கு கிரேஸ் பீரியட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் எடுத்துட்டான். ஆக மொத்தத்துல அந்த 3 மாசம்னா அந்த 3 மாசம் எப்போ முடியுது. இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ 1/1 போட்டு 31/3 வரைக்கும் 3 மாசம் வந்து குவார்டர்லி பிரீமியம் அப்படின்னா அவர் அடுத்த குவார்டர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, 1/4 டியூ. அப்போ அவர் 1/4 அந்த 1/4 கட்டிடணும். அதுதான் வந்து அதுக்கப்புறம் தவறி போச்சு அந்த 1/4 அந்த 30 நாள் வரைக்கும் அவருக்கு பெனால்ட்டி வராது. அவர் வந்து அதே 1/5 போய் கட்டுறாரு அப்படின்னா அவருக்கு பெனால்ட்டி வந்துடும். அந்த மாசம் ஃபர்ஸ்ட் மாசத்துல அந்த குவார்டர்லின்றது அந்த ஃபர்ஸ்ட் மாசம், அந்த குவார்டர்லி ஸ்டார்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் மாசத்துக்கு 30 தேதிக்குள்ள கட்டணும். அதுதான் கிரேஸ் பீரியட். நார்மலா வந்து டியூ எப்போ அப்படின்னா அந்த மாசத்தோட 1ஆம் தேதி தான் வந்து டியூ. அதை ஞாபகம் வச்சுங்க. அது எய்தர் மந்த்லி பிரீமியம் இருந்தாலும் சரி, குவார்டர்லி பிரீமியமா இருந்தாலும் சரி, இல்லை ஆஃப் இயர்லி பிரீமியம் இல்லைன்னா இயர்லி பிரீமியம் எதுவாக இருந்தாலும் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஸ்டார்ட் ஆகுறதுலேருந்து 1 மாசம் தான் கிரேஸ் பீரியட். அதுக்குள்ள அவர் கட்டிடணும். அதுக்கு மேலன்னா அவர் பெனால்ட்டி போட்டு கட்டுற மாதிரி வரும். பெனால்ட்டினா உங்களுக்கு தெரியும், மினிமம் ₹1, 12% இன்ட்ரெஸ்ட். ப்ரீ லுக்அப் பீரியட் அப்படின்னா என்ன? ப்ரீ லுக்அப் பீரியட் அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒன்றும் இல்லைங்க. நம்ம பாலிசி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி டெலிவரி பண்றோம். அவர் அந்த டெலிவரி பண்ற 15 நாளைக்குள்ள அவருக்கு எனக்கு வேணாம், எனக்கு பாலிசி போட விருப்பம் இல்லை, ஏதோ ஒரு ரீசன்னால என்னால் கட்ட முடியாது, எனக்கு குடும்ப சூழ்நிலை இல்லை வேற ஏதோ அதர் சர்க்கம்ஸ்டன்சஸ், எனி ரீசன் சைட்டட் பை தி இன்சூரன்ட் வந்து எனக்கு வேணாம், எனக்கு இதை டெர்மினேட் பண்ணிடுங்க, எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னா நம்ம ரீஃபண்ட் பண்ணிடலாம். அதுக்கு பேரு தான் ப்ரீ லுக்அப் பீரியட். அதாவது பாலிசி டெலிவரி ஆனதுலேருந்து 15 நாளுக்குள்ள அவர் வாபஸ் பெற்றுக்கொள்ளலாம். எனக்கு பாலிசி குடும்ப சூழ்நிலை, ஏதோ ஒரு ரீசன் சொல்றாரு, என்னால இதை வந்து ஃபாலோ பண்ண முடியாது, என்னால கட்ட முடியாது, அப்போ இருந்தது இப்போ திடீர்னு சூழ்நிலை மாறி போச்சுன்னு ஏதோ ஒரு ரீசன் சொல்றாரு அப்படின்னா அந்த 15 நாளுக்குள்ள அது மாற்ற முடியுமானா மாற்ற முடியும். அது வந்து நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்து அதை வந்து கேன்சல் பண்ணிட்டு அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணணும். இது வந்து ஜிபிஓன்றது ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸ், ஹெட் ஆஃப் டிவிஷன்றது டிவிஷனல் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் ஹெச்ஓ, இமீடியட் சூப்பர்வைசர், இன்சூர்டு, லேப்சிங் பாலிசி. லேப்சிங் பாலிசி அப்படின்னா பாலிசி வந்து லேப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம், ரிவைவல் பண்ண சொல்லுவோம். அது எப்படி அப்படின்னா 3 வருஷம் ஆயிருந்தா 12 மாசம் வரைக்கும் நாட் பெய்டா இருந்தா நம்ம வந்து அதை வந்து 11 மாசம் கட்டலை, 12வது மாசம் வந்து கட்டுறாங்கன்னா
நம்ம அதை வாங்கிக்கலாம், பெனால்ட்டி போட்டு வாங்கிக்கலாம். அதே 12 மாசம் ஆயிடுச்சு, 13வது மாசம் வந்து கட்டுறாங்க அப்படின்னா அது நம்ம வந்து வாங்கக்கூடாது. ரிவைவல் லெட்டர் வாங்கி அந்த குட் ஹெல்த் டிக்ளரேஷன் எல்லாம் வாங்கி சிபிசிக்கு ரெக்வஸ்ட் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் அவங்க அக்செப்ட் பண்ணி அவங்க கால்குலேட் பண்ணி எவ்வளோ ப்ரீமியம் கட்டணும், எவ்வளோ டிஃபால்ட்டுன்னு ஒரு லெட்டர் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த பாலிசிக்கு ப்ரீமியம் வாங்கி கட்டணும். அது வந்து முக்கியமாக பார்த்துங்க, 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருந்து 11 டிஃபால்ட் இருந்து 12வது டிஃபால்ட் வரைக்கும் வாங்கிக்கலாம். 12 டிஃபால்ட் ஆயிட்டு அவர் 13வது டிஃபால்ட் அப்போ தான் வராருன்னா இந்த பாலிசி நம்ம வாங்கக்கூடாது. சிபிசியில் போய் அப்ரூவல் பண்ணி ஒரு லெட்டர் எல்லாம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வாங்கணும். இதே 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகல, 1 வருஷம் தான் ஆயிருக்கு, இல்லை 2 வருஷம் தான் ஆயிருக்குன்னா 6 டிஃபால்ட் தான் அலௌடு, 5+1. அவர் வந்து 5 மாசம் கட்டாம இருந்து 6வது மாசம் வராருன்னா அந்த 6 மாசம் பிரீமியம் சேர்த்து வாங்கிக்கலாம். அதே 7வது மாசம் வந்தாருன்னா வாங்கக்கூடாது. அது வந்து வித்தின் 3 இயருக்குள்ள இருந்தா. அபவ் 3 இயர்னா 12 டிஃபால்ட் வாங்கிக்கலாம், 11+1. அது பீரியட் ஆஃப் கிரேஸ்ன்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அது வந்து எப்படின்னா லாஸ்ட் டே ஆஃப் தி கேலண்டர் மந்த் இஸ் டியூ ஃபார் தி டே பிஃபோர் தி லாஸ்ட் டே இஃப் த லாஸ்ட் டே ஆஃப் தி மந்த் ஃபால்ஸ் ஆன் சண்டே ஆர் போஸ்டல் ஹாலிடே. அது முக்கியம். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்களே சார் 30 நாள் வரைக்கும் வந்து கிரேஸ் பீரியட் இருக்குது அப்படின்னா அந்த 30ஆம் தேதி சண்டேவோ இல்லை ஹாலிடேவோ இருந்தால் அவர் 29க்குள்ளே கட்டிடணும். அதனால ஹாலிடே ஆயிடுச்சு சார் எனக்கு அடுத்த நாள்னா டிஃபால்ட் வாங்கணும்னா கண்டிப்பாக அது மாறி போகுது. 30வது நாள் வந்து லீவு நாளோ இல்லை சண்டேவோ இருந்தால் கண்டிப்பாக வந்து அதுக்கு முன் தேதியில தான் கட்டணும். நம்ம 30 நாள் சொன்னீங்களே அன்னைக்கு ஹாலிடே ஆயிடுச்சு எனக்கு ஒரு நாள் தள்ளி கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் சரண்டர் வேல்யூ அப்படின்றது என்னன்னா, நம்ம வந்து முன்னாடியே பாலிசி மெச்சூரிட்டிக்கு முன்னாடியே அவரால் கட்ட முடியல, ஏதோ குடும்ப சூழ்நிலை இருந்தமாக என்ன சரண்டர் பண்ணிக்கிறேன்னு சொல்றதுதான் வந்து சரண்டர் வேல்யூ. ஆனால் சரண்டர் வேல்யூ எப்பவுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அவர் பிரீமியம் செலுத்துறதை விட கம்மியாக தான் வரும். குறைஞ்சது ஒரு 5 வருஷமாவது கட்டியிருந்தா தான் அவருக்கு கொஞ்சம். எப்பவுமே யாருக்குமே சரண்டர் பண்றதுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அது வந்து லாஸ் தான். கண்டிப்பா இன்சூரன்ஸுக்கு லாஸ் தான். கூடுமான வரைக்கும் அவருக்கு இந்த லோன் கொடுக்கறது அந்த மாதிரி ஏதாவது அட்வைஸ் பண்ணி சொல்லலாம். சரண்டரை வந்து அவாய்ட் பண்ண சொல்லலாம். வாய்டுன்றது அதான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, பாலிசி வந்து அந்த பிரீமியம் எல்லாம் கட்டி இருக்கணும், அந்த டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் வாய்டுன்னு சொல்லுவாங்க. இந்த 12 மாசம் கட்டாம விட்டாங்கன்னா அந்த பாலிசி லேப்ஸ்ன்னு சொல்றேன், அந்த பாலிசி வாய்ட் ஆன மாதிரி கட்டணும். வாய்டுன்னா செல்லாது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ அது என்ன பண்ணணும்னா புதுப்பிக்கணும். இப்போ ரூல் 6ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எலிஜிபிலிட்டி, அதான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா. இப்போ புதுசா யாரெல்லாம் பிரைவேட் ஸ்டாஃபு இந்த டீச்சிங் ஸ்டாஃபு இவங்கெல்லாம் வந்து இது பண்ணிக்கலாம்னு சொல்லி அது எப்போ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெண்ட்மெண்ட்ஸ் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/9/2017. அது வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 28/4/2011. டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் ஆஃப் ஆல் பிரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ஸ்கூல்ஸ், காலேஜ் ரெகக்னைஸ்ட் போர்ட். அப்புறம் ப்ரொஃபஷனல்ஸ்னா யாருன்னா டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், அப்புறம் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்க எல்லாருமே வந்து பாலிசி போட எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் லிமிட் தெரிஞ்சுக்கணும். பிஎல்ஐல எவ்வளோ மினிமம், ஆர்பிஎல்ல எவ்வளோ மினிமம் மேக்ஸிமம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிஎல்ஐல மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 20,000, மேக்ஸிமம் 50 லட்சம் வரைக்கும் போடலாம். குறிச்சிங்க, மினிமம் வந்து 20,000, மேக்ஸிமம் வந்து 5 lakhs. இதில் வந்து ஒருவேளை அவர் வந்து ஆர்பிஎல்ஐ ஒரு 5 லட்சத்துக்கு எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா பிஎல்ஐ 45 லட்சத்துக்கு தான் போட முடியும். ரெண்டுத்தையும் இன்க்ளூசிவ் பண்ணிக்கணும். பிஎல்ஐயும் ஆர்பிஎல்ஐ சேர்த்து தான் சம் அஷ்யூர்டா எடுத்துக்கணும்.
இப்போ ஒருத்தர் வந்து அவர் பேர்ல 5 லட்சம் ரூபாய்க்கு ஆர்பிஎல்ஐ வாங்கியிருக்காரு. ஆனா அவர் பிஎல்ஐ 50 லட்சத்துக்கு போட முடியுமான்னா போட முடியாது. அந்த ஆர்பிஎல்ஐல போட்ட 5 லட்சத்தை கழிச்சுட்டு மிச்சம் 45 லட்சத்துக்கு தான் அவர் வந்து பாலிசி எடுக்க முடியும். ஆக மொத்தமே டோட்டல் அமௌண்ட் வந்து 50 லட்சத்துக்கு மேல போகக்கூடாது. அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் சம் அஷ்யூர்ட் இங்க பாத்தீங்கன்னா 40 வயசு ஏஜ் வரைக்கும் இருந்தா 10 டைம்ஸ் ஆஃப் டோட்டல் இன்கம் இருக்கணும். அதே மாதிரி அபோவ் 41னா 7 டைம்ஸ் ஆஃப் ஆனுவல் இன்கம் இருக்கணும். அப்பதான் வந்து பாலிசி வந்து போட முடியும்னு சொல்றாங்க. இது வந்து இப்போ புதுசா சேர்த்தாங்க, அதுக்கு முன்ன இதெல்லாம் இல்லை. இது வந்து இதையும் பார்க்கணும், அந்த ஏஜையும் பார்க்கணும். அவர் 40 வயசு இருக்காரா 40 வயசுக்கு மேல இருக்கிறாரா அப்படின்னு பார்த்துட்டு இந்த கிரிட்டேரியாவும் மீட் ஆகுதா அப்படின்றதையும் பார்க்கணும். ஆக மொத்தம் 50 லட்சம் தான் பாலிசியோட மேக்சிமம் லிமிட். அப்போ ஏஜையும் பார்க்கணும். அவர் வந்து 40 வயசுக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா 10 டைம்ஸ் ஆஃப் தி சம் அஷ்யூர்ட் எடுத்துக்கணும். 41 அண்ட் அபோவ் 7 டைம்ஸ் ஆஃப் சம் அஷ்யூர்ட் எடுத்துக்கணும். ஆனா மேக்சிமம் 50 லட்சத்துக்கு மேல போகாத மாதிரி பார்த்துக்கணும். பிஎல்ஐ பாலிசியை பொறுத்த வரைக்கும் ஏஜ் குரூப் எப்படி இருக்கணும்னா ஸ்டாண்டர்ட் ஏஜ் குரூப்பாக தான் இருக்கணும். ஆனா வேற ஆர்பிஎல்ஐக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஏஜ் குரூப் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் குரூப்பும் கொடுத்து பாலிசி எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் ப்ரீமியம் அமௌண்ட்டு கூடுதலாகவே இருக்கும். ஒரு 5% ப்ரீமியம் அமௌண்ட்டு கூடுதலாக இருக்கும். அது வந்து நான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல்ஐக்கு மட்டும்தான் உண்டு. பிஎல்ஐக்கு கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் ஏஜ் குரூப் தான் இருக்கணும். அப்புறம் என்னென்ன டைப் ஆஃப் பாலிசி இருக்கு இது உங்களுக்கு தெரிஞ்சது தான், இருந்தாலுமே சொல்றேன். என்டோவ்மெண்ட் அஷூரன்ஸ் இஏ, சந்தோஷ், இதை தெரிஞ்சுங்க. இந்த சந்தோஷ்ன்றது என்ன, இஏன்னா என்ன, அதை ரெண்டுத்துமே சேர்ந்த மாதிரி படிச்சு வச்சுங்க. இஏன்னா சந்தோஷ், டபிள்யூஎல்ஏனா சுரக்ஷா, சிடபிள்யூஎல்ஏனா சுவேதா, ஏஇஏனா சுமங்கல், ஜேஎல்ஏனா யுகல் சுரக்ஷா, சில்ட்ரன் பாலிசி அப்படின்றத தெரிஞ்சுங்க. திடீர்னு ஸ்வேதா பாலிசினா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கன்வெர்டபிள் ஓல் லைஃப் அப்படின்றது சொல்லணும். என்டோவ்மெண்ட் அஷூரன்ஸ்ன்றது இஏ, சந்தோஷ்னு சொல்லுவோம். ஓல் லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது டபிள்யூஎல்ஏ, சுரக்ஷான்னு சொல்லுவோம். கன்வெர்டபிள் ஓல் லைஃப் அஷூரன்ஸ்ன்றது சிடபிள்யூஎல்ஏ, சுவேதா அப்படின்றது சொல்லுவோம். ஆன்டிசிபேட்டட் என்டோவ்மெண்ட் அஷூரன்ஸ் ஏஇஏ பாலிசின்னு சொல்லுவோம். இது வந்து சுமங்கல் அப்படின்னு சொல்லுவோம். இது 1/2/84 இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாயிண்ட் லைஃப் யுகல் சுரக்ஷா 1/8/97 இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. சில்ட்ரன் பாலிசி இது கூட கேட்டிருக்காங்க. இந்த இன்ட்ரோடியூஷன் டேஸ் ஏன் போட்டிருக்காங்கன்னா இதையும் வந்து எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, சில்ட்ரன் பாலிசி எப்போ, ஜாயிண்ட் லைஃப் எப்போ, ஏஇஏ எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால இந்த டேட்டும் நீங்க ஞாபகம் வச்சுங்க. சில்ட்ரன் பாலிசி 20/1/2006, ஜாயிண்ட் லைஃப் அஷூரன்ஸ் வந்து இன்சூரன்ஸ் பாலிசி வந்து 1/8/97, ஏஇஏ பாலிசி வந்து 1/2/84. இதெல்லாம் நீங்க கட்டாயம் ஞாபகம் வச்சுங்க, இந்த டேட்டோட ஞாபகம் வச்சுங்க. இப்போ காலம் கட்டி கொடுத்துருக்குறாங்க. ஏஇஏ வந்து என்ன பெனிஃபிட், ஏஜ் லிமிட், ரிமார்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பாலிசி நம்ம பார்த்த இந்த 6 டைப் ஆஃப் பாலிசியுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இஏன்றது வந்து இப்போ வந்து டேம், இப்போ 40 வயசுல முடியறது, 45ல 50, 55, 58, 60 வரைக்கும் முடிகிற மாதிரி 19லேருந்து 55 வயசு வரைக்கும் போடலாம். மல்டிபிள் ஆஃப் 10,000 போடணும். மினிமம் 20,000, அதுக்கப்புறம் மல்டிபிள் ஆஃப் 10 போட்டு மேக்ஸிமம் 50 lakhs வரைக்கும் போட்டுக்கலாம். பிஃபோர் 5 years சரண்டர் பண்ணா போனஸ் கிடைக்காது. 5 வருஷத்துக்கு மேல பண்ணாதான் போனஸ் கிடைக்கும். அப்புறம் ஓல்ட் லைஃப்ன்றது சம் அஷ்யூர்டு வித் அக்ரூடு போனஸ் ஆன் 80 years ஆர் டு லீகல் இயர் ஆர் நாமினி டு ஆன் டெத். இப்போ ஓல்ட் லைஃப் வந்து என்னன்னா, பழைய ஓல்ட் லைஃப் எப்படி இருந்ததுன்னா அவர் உயிரோட வரைக்குமே அந்த பாலிசியை வாங்க முடியாது, வாரிசு தான் வாங்க முடியும். அதை வந்து மாடிஃபை பண்ணி 80 வயசுல அவர் வாங்கிக்கலாம் அப்படின்றது தான் இப்போ மாத்திருக்கிறாங்க. இப்போ ஒருவேளை அவர் 80 வயசு இல்லை இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவங்க வாரிசு யாரோ அவங்க வாங்கிக்கலாம். இதுவும் 19லேருந்து 55. இது பிரீமியம் வந்து எப்போ வரைக்கும் சீஸ் ஆகுனா 55, 58, 60. 60ல சீஸ் ஆயிடும். ஆனா அவர் மெச்சூரிட்டி வந்து 80 தான். இதுலதான் இருக்கிறதுலே போனஸ் அதிகம். 80 வயசுல தான் இது மெச்சூரிட்டி ஆகும். அப்புறம் கன்வெர்டபிள் ஓல் லைஃப் இது வந்து என்னன்னா
நம்ம வந்து இஏவா மாத்திக்கலாம். 5 வருஷம் கழிச்சு 6வது வருஷத்துக்குள்ள இஏவா மாத்திக்கலாம். 19 to 50 வயசு வரைக்கும் தான் இருக்கணும். அது சொன்னேன் இல்லைங்களா, ஆப்ஷன் ஃபார் கன்வர்ஷன் வந்து 5+1 இயர். இஃப் நாட் இட் வில் பி ஹோல் லைஃப் அசூரன்ஸாக கண்டினியூ ஆகும். இப்போ ஒருவேளை அவர் வந்து இந்த சிடபிள்யூஎல்ஏ பாலிசி போடுறாரு, 5லிருந்து 6வது வருஷத்துக்குள்ள அவர் ஆப்ஷன் கொடுக்கல இஏவா மாறுறதுக்கு அப்படின்னா, அது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு என்ன இதுவோ அந்த மாதிரியே அது கன்வெர்ட் ஆகி அதே மாதிரி பாலிசி ஆகிடும். அவர் அந்த ஒரு வருஷத்துல 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷத்துல அவர் வந்து ஆப்ஷன் கொடுக்கல, எனக்கு இஏவா மாத்தி கொடுங்க அப்படின்னு சொன்னார்னா மாத்திக்கலாம். அவர் கொடுக்கவே இல்லை, விட்டுட்டாரு, 6 வருஷம் தாண்டிடுச்சுன்னா மாற்ற முடியாது. அது எப்படின்னா டபிள்யூஎல்ஏ ஹோல் லைஃப் இன்சூரன்ஸா கண்டினியூ. அதாவது அவர் 60 வயசு வரைக்கும் ப்ரீமியம் கட்டாருன்னா அவர் மெச்சூரிட்டி எப்போ ஆகும்னா 80 வயசு தான் மெச்சூரிட்டி. அப்புறம் ஜாயிண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் அது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டாயம் ஒரு ஹவுஸ் வந்து பாலிசி வச்சிருக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாராவது ஒருத்தர் பாலிசி வச்சிருக்கணும். இது வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21லேருந்து 45. ஆனால் ரிஸ்க் வந்து 2 பேருக்குமே கவர் ஆகும். சிங்கிள் பிரீமியம் தான், பட் ரிஸ்க் கவர் போத் ஸ்பவுஸ். அதே மாதிரி இதுல ஸ்பவுஸ் வந்து இல்லிட்ரேட்டா இருக்கக்கூடாது. ஸ்பவுஸ் சுட் பி லிட்ரேட்டா இருக்கணும். இதுல டேர்ம்ஸ் பாத்தீங்கன்னா 5 இயர் to 20 இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும். பிரீமியம் வந்து எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி வரைக்கும், இல்லைன்னா அவர் எப்போ டெத் ஆஃப் தி ஸ்பவுஸ் வரைக்கும் இது பிரீமியம் பே பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் சில்ட்ரன் பாலிசி. சில்ட்ரன் வந்து இது வந்து குழந்தைங்களுக்கு அவசரம், ஆனா பட் பேரண்ட்ஸ் சுட் ஹேவ் தி பாலிசி. அப்பாவோ அம்மாவோ யார் பேர்லயோ பாலிசி இருக்கணும். அப்படி இருந்தாதான் குழந்தைங்க மேல பாலிசி போட முடியும், சில்ட்ரன் பாலிசி போட முடியும். அதே மாதிரி மெயின் பாலிசி ஹோல்டரோட ஏஜ் வந்து 45 வயசுக்கு மேல போகக்கூடாது. அதே மாதிரி இது வந்து மேக்சிமம் 2 சில்ட்ரனுக்கு தான் போட முடியும். ஒரு பாலிசி ஒரு குழந்தைக்கு தான் போட முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 20,000 to 3 lakh நாட் எக்ஸீடிங் தி மெயின் பாலிசியோட சம் அஷ்யூர். இப்போ அது என்ன புரியுதுங்களா உங்களுக்கு? மினிமம் 20,000, மேக்ஸிமம் 3 லட்சம் தான் போட முடியும். இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு தான் பாலிசி எடுத்துருக்காரு அப்படின்னா சில்ட்ரன் பாலிசியும் 2 லட்சம் தான் போட முடியும். நீங்க 3 லட்சம் வரைக்கும் போடலான்னு சொல்றீங்களே அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அதுக்கு தான் வந்து மெயின் பாலிசி என்ன இருக்குதோ அதுக்கு மேல போட முடியாது. இப்போ மெயின் பாலிசி 5 லட்சம் எடுத்திருக்காரு அப்படின்னா குழந்தை பாலிசி, இந்த சில்ட்ரன் பாலிசி வந்து 3 லட்சம் வரைக்கும் தான் போட முடியும். இது மெடிக்கல் எக்ஸாம் எல்லாம் கிடையாது. சில்ட்ரனோட ஏஜ் என்னவா இருக்கணும் அப்படின்னா 5 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள இருக்கணும். 1லேருந்து 5க்குள்ள இருந்தா கிடையாது, அபவ் 20க்கு மேல இருந்தாலுமே கிடையாது. இதே மாதிரி தான் ஆர்பிஎல்ஐல 6 டைப் ஆஃப் பாலிசி. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இஏ, ஓல்ட் லைஃப் அசூரன்ஸ், கன்வெர்டபிள் ஓல்ட் லைஃப் அசூரன்ஸ், ஆன்டிசிபேட்டட் என்டோமெண்ட் அசூரன்ஸ், 10 இயர் ஆர்பிஎல்ஐ, சில்ட்ரன் பாலிசி, இது எல்லாமே ஆர்பிஎல்ஐல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த டேட் ஞாபகம் வச்சுங்க. 10 இயர் ஆர்பிஎல்ஐ கிராம் பிரியான்னு சொல்லுவாங்க. இது எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா 24/3/95. சில்ட்ரன் பாலிசி அதே தான், பால் ஜீவன் பீமா. இந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. 20/1/2006 இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இது வந்து யாருக்கு அப்படின்னா ஒன்லி ஃபார் ரூரல் பீப்புள்ஸ். இதுல பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் மணி பேக் ஃபார் வந்து ரூரல் பீப்புள் ஒன்லிக்கு தான். இது வந்து இந்த ஏஇஏ மாதிரி தான், நம்ம பிஎல்எல் எப்படி ஏஇஏ பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த கிராம் பிரியா 10 இயர்ஸ் பாலிசி. இது சர்வைவல் பெனிஃபிட் எப்படி கிடைக்குன்னா 4 வருஷத்துல 20%, 7 வருஷத்துல 20%, ஆஃப்டர் 10 இயர்ஸ் 60% வித் அக்ரூட் போனஸ் வந்து கிடைக்கும். மினிமம் மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 20 to 45. மினிமம் மேக்ஸிமம் சம் அஷ்யூர்ட் ஆர்பிஎல்ஐல 10,000 மினிமம், மேக்ஸிமம் வந்து 10 lakh. ஞாபகம் வச்சுங்க, ஆர்பிஎல்ஐல மினிமம் லிமிட் வேற, மேக்ஸிமம் லிமிட் வேற. பிஎல்ஐல மினிமம் லிமிட் வேற, மேக்ஸிமம் லிமிட் வேற. ரெண்டு போட்டு குழப்பிக்க கூடாது. நீங்க அது ஒரு சார்ட் மாதிரி கூட ஒரு காலங்கட்டி கூட போட்டு வச்சுங்க. ஆர்பிஎல்ஐக்கு எவ்வளோ மினிமம், பிஎல்ஐக்கு மினிமம் பக்கத்தில் கம்பேர் பண்ற மாதிரி உங்களுக்கு ஈஸியா இருக்கும் படிக்கிறது. இதுல வந்து ஆர்பிஎல்ஐல பாத்தீங்கன்னா மினிமம் சம் அஷ்யூர்டு 10,000, மேக்ஸிமம் சம் அஷ்யூர்டு வந்து 10 lakh.
ரிபேட்ன்றது என்ன? தள்ளுபடி. அட்வான்ஸா கட்டினா நம்ம ரிபேட் கொடுப்போம். இது வந்து ஆர்பிஎல்ஐக்கு 3 மாசத்துக்கு 0.5, 6 மாசத்துக்கு 1%, 1 வருஷத்துக்கு 2% ஆஃப் தி பிரீமியம்க்கு, டோட்டல் பிரீமியத்துக்கு கொடுப்பாங்க. பிஎல்ஐக்கு 3 மாசத்துக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. 6 மாசத்துக்கு 1%, 12 மாசத்துக்கு 2% கொடுப்பாங்க. அப்புறம் எதுக்கெல்லாம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கம்பல்சரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஏ பாலிசிக்கு மெச்சூரிங் தி ஏஜ் வந்து 35 அப்படின்னு இருந்தால் அதுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஏஇஏக்கு ஈக்குவல் செக்டா பாலிசிக்கு, பிஎல்ஐக்கு 40 வயசுக்கு மேலே இருந்து சம் அஷ்யூர்ட் வந்து 5 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா கேட்பாங்க. அதே மாதிரி பிஎல்ஐ பாலிசி அப் டு 20 லேக்குக்கு ஆஃப் சம் அஷ்யூர்ட் வில் பி நான் மெடிக்கல் பாலிசி irrespective ஆஃப் தி ஏஜ் லிமிட். 2 லட்ச ரூபாய் வரைக்குமே எந்த ஏஜ் லிமிட் இருந்தாலுமே நம்மளுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் தேவையில்லை. அதே மாதிரி ஆர்பிஎல்ஐல ஏஜ் லிமிட் வந்து 35க்கு மேல போயிருக்கு, சம் அஷ்யூர்ட் வந்து 1 லேக் அப்படின்னா அதுக்கும் தேவை. மேக்சிமம் சம் அஷ்யூர்ட் ஃபார் நான் மெடிக்கல் பாலிசி வந்து நான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் குரூப் இருந்ததுன்னா 25,000 மட்டும்தான். ஆர்பிஎல்ஐல நான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் குரூப் கொடுக்கலான்னு சொன்னேன். அது ஒரு 5% பிரீமியம் எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. அதுக்கு அதாவது நான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் குரூப்பாகவும் இருக்கணும். மேக்சிமம் சம் அஷ்யூர்ட் வந்து நான் மெடிக்கல் பாலிசி எவ்வளோன்னா 25,000 வரைக்கும் தான். இது மெடிக்கல் வந்து எவ்வளவு லட்சத்துக்கு யாருக்கிட்ட வாங்கணுன்றதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மேக்சிமம் கேட்க மாட்டாங்க. ஆனா நீங்க வந்து பார்த்து வச்சுங்க. இது சார்ஜஸும் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி ஃபீ கேட்பாங்க. டூப்ளிகேட் ரெசிப்ட் புக் வாங்குறதுக்கு எவ்வளவு ஃபீஸ்னா 20 ரூபாய் ஃபீஸ். இது வந்து அசைன்மெண்ட்ன்றது ஒன்று உண்டு. இது வந்து பாலிசி அசைன் பண்றது. இது வந்து என்ன பண்ணுவாங்க, அது பின்னாடி இருக்கும், அது யாருக்கு அசைன் பண்ணாங்க என்னன்றதை எழுதி அந்த பாலிசியில் வைப்பாங்க. நாமினி போட்டுக்கலாம், நம்ம வந்து நாமினேஷன் வந்து போட்டுக்கலாம், அசைன்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஆனால் அசைன்மெண்ட் பற்றி நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க கொஸ்டின்ஸ். அது நீங்கள் போட்டு தெரிஞ்சுக்க வச்சுக்கோங்க. ஆனால் அது கொஸ்டின்ஸில் இது வரைக்கும் அசைன்மெண்ட் பற்றி கேட்கல. இது ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, கம்யூட்டேஷன், கன்வர்ஷன், இது எல்லாமே. இப்போ அதே மாதிரி பேமெண்ட் ஆஃப் பாலிசி மெச்சூரிட்டி ஆயிடுச்சு, இல்லை கிளைம் வருது அப்படின்னா நம்ம வந்து ஒரு சார்ட்டர் வச்சிருப்போம், சிட்டிசன் சார்ட்டர்னு, எவ்வளோ நாளைக்குள்ள செட்டில் பண்ணணும்னு. அது மாதிரி தவறி போச்சு, டிலே ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து 8% இன்ட்ரெஸ்ட் போட்டு செட்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டைம் லிமிட் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் கிளைம்ஸ் பார்த்தீங்கன்னா, பார் டெத் கிளைம் இன்வால்வ்ஸ் இன்வெஸ்டிகேஷன் நாட் இன்வால்வ் இன்வெஸ்டிகேஷன் மோர் தென் 3 இயர்ஸ்னா 4லேருந்து 30 நாளைக்குள்ள பண்ணணும். லெஸ் தென் 3 இயர்ஸ் இன்வால்வ்ஸ் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் அன்நேச்சுரல் டெத் அப்படின்னா 47 நாள்லேருந்து 90 நாளைக்குள்ள, அதாவது மேக்சிமம் 3 மாசத்துக்குள்ள அந்த கிளைமை செட்டில் பண்ணணும். என்கொயரி ஏதாவது இருந்தது, விசாரணை பண்ண வேண்டியது எதனா இருந்ததுன்னா அதை வந்து 15 நாள் ப்ளஸ் ஒரு 6 நாளில் வந்து மொத்தம் 21 நாளில் அந்த என்கொயரியை கம்ப்ளீட் பண்ணணும். அப்ரூவல் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, எந்த என்கொயரியுமே இல்லைன்னா 3 நாளில் அப்ரூவ் பண்ணணும். என்கொயரி இருந்ததுன்னா 15 நாளில் அப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா வந்து வெய்வல் ஆஃப் சக்சஷன் சர்டிஃபிகேட். இப்போ வந்து எதுக்கு சக்சஷன் சர்டிஃபிகேட் வெய்வல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாலிசி போட்டிருக்காங்க, அவர் ஒருவேளை நாமினேஷன் போடலை ஆனால் இறந்து போயிடுறாரு இன்சூரன்ஸ்னா, கிளைம் பண்ணுறதுக்கு அவங்க வாரிசு கிளைம் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ வந்து சக்சஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்போ சக்சஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும் போது அதுக்கு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் பாலிசி சம் அஷ்யூர்டு வந்து இருந்ததுன்னா அதுக்கு சக்சஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சிபிஎம்ஜி ஆஃபீஸ் காமிச்சு அவர் அந்த சக்சஸ் சர்டிஃபிகேட் வாங்க அளவுக்கு வெய்வு பண்ணிட்டு அந்த பாலிசி கிளைமை செட்டில் பண்ணிடுவார். ஆனால் 3 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு, இப்போ ஒரு 5 லட்ச ரூபாய் இருக்குது, நாமினேஷன் போடலை, அவர் கிளைம் பண்ணுறாங்க, அவங்களோட லீகல் இயர் கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது
அது கண்டிப்பா சக்சஸ் சர்டிஃபிகேட் வாங்கி தான் அந்த கிளைமை வந்து வாங்க முடியும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதை கேட்பாங்க, எவ்வளோ வரைக்கும் சக்சஷன் சர்டிஃபிகேட் வாங்காம லீவ் பண்ணி கிளைம் செட்டில் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சிபிஎம்ஜிக்கு 3 லட்ச ரூபாய் வரைக்கும் பவர் இருக்கு. அவர் சக்சஸ் சர்டிஃபிகேட் வாங்காம எல்லா டீட்டெயிலாக எழுதி நம்ம சிபிசி மூலமா அமிச்சிங்கன்னா அது டிஓலேருந்து ஆர்ஓ காமிச்சு சிஓ காமிச்சோம்னா சர்க்கிள் ஆஃபீஸில் வந்து சிபிஎம்ஜி அப்ரூவல் பண்ணிட்டாருன்னா அந்த கிளைம் செட்டில் பண்ணிடுவாங்க. சக்சஸ் சர்டிஃபிகேட் கோர்ட்டில் போய் வாங்கி கொடுக்குன்ற அவசியம் கிடையாது. இதுவும் அதே மாதிரி தான் வந்து எப்போ வந்து பர்மிஷன் வாங்கணும் ரெமிஷன் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க உங்களுக்கு ரெமிஷன் பீரியட் எல்லாம். மேக்சிமம் சரண்டர் வந்து எப்போ பண்ணலான்றது தெரிஞ்சு வச்சுங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் பாலிசி சரண்டர் பண்ணலாம். எவ்வளவு கிடைக்கும்ன்றது தெரிஞ்சுங்க. ஏன்னா இது ஒரு முக்கியமான இது. எல்லாருமே கட்ட முடியாது எனக்கு சரண்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டின பிரீமியம் தொகை கூட வராது. எப்பவுமே ஒரு 5 வருஷத்துக்கு மேல போனாதான் கொஞ்சம் போனஸ் அக்ரூவானது கிடைக்கும். அவங்கள பாருங்க 75% ஆஃப் பிரீமியம் பெய்டு இருக்கும். பட் அவங்க வந்து 5 வருஷத்துக்குள்ளவே சரண்டர் பண்றாங்கன்னா அவங்க பிரீமியம் வந்து 100 ரூபாய் கட்டுறாங்கன்னா 40 ரூபாய் தான் திருப்பி கொடுப்பாங்க. போனஸு கிடைக்காது. அவர் அப்ப கட்டின தொகை கூட கிடைக்காம போயிடும். லோன் வந்து எதுக்கெல்லாம் லோன் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் லோன் எடுத்துக்கலாம். ஆனா ஓல்ட் லைஃப்லயும் கன்வெர்டபிள் லைஃப்லயும் 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும். இது வந்து எவ்வளவு கிடைக்கும்னா 60% ஆஃப் சரண்டர் வேல்யூ. சரண்டர் வேல்யூன்றது ஒரு கால்குலேஷன் கொடுத்துருப்பாங்க, அதுலதான் கிடைக்கும். நீங்க நினைச்ச மாதிரி பிரீமியம் கட்டணத்துலன்னு நினைக்காதீங்க. அது சரண்டர் வேல்யூன்னு ஒன்று இருக்கும், அதை கால்குலேட் பண்ணி அதுல இருந்து தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி எக்ஸீடிங் 5 இயர்ஸ்னா 80% ஆஃப் சரண்டர் வேல்யூ. எக்ஸீடிங் 10 இயர்ஸ் ஆச்சுன்னா தான் வந்து 100% ஆஃப் சரண்டர் வேல்யூ கிடைக்கும். ஃபார் கிவிங் லோன் மினிமம் சரண்டர் வேல்யூ வந்து 1000 ரூபாய்க்கு கீழே வந்து லோன் எடுக்க முடியாது. அதே மாதிரி லோன் சேங்ஷன் பண்றது பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஆஃப் 100 தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் லோன் முடிஞ்சிட்டு இருக்கப்பதான் சப்சிக்வெண்ட் லோன் கொடுப்பாங்க. லோன் வந்து எப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட்ல பண்ணணும்னா ஆஃப் இயர்லியா பண்ணுவாங்க. 10% இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. அது மாதிரி கட்டலைன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பிரின்சிபலோட ஆட் ஆகிடும். அதை வந்து 6 மாசத்துக்கு ஒரு முறை அவர் கட்டாயம் கட்டிடணும். இது வந்து ஃபர்ஸ்ட் அந்த லோனுக்கு வந்து செகண்ட் லோனுக்கு யாருக்குன்னா பவர் இருக்குன்னா போஸ்ட் மாஸ்டரே வந்து லோன் சேங்ஷன் பண்ணிக்கலாம். தவிர இன்னைக்கு போதுமா தவிர இன்னொரு நாளைக்கு இன்னொரு 10 பக்கம் இருக்கு. எடுத்துக்கலாம், அப்புறம் எடுத்துக்கலாம். நோ ப்ராப்ளம். இன்னொரு கிளாஸ் போட்டு யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? இது வரைக்கும் அவர் சொன்னதுல டவுட்ஸ் இருக்கா? யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? சரி, ஏதாவது டவுட்ஸ் இருந்தா குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அவர் கிளியர் பண்ணுவாரு. ஓகே, இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு கிளாஸ் கிடையாது. சனிக்கிழமைக்கு பதிலா இன்னைக்கு அட்வான்ஸ் பண்ணிட்டோம். அடுத்த கிளாஸ் புதன்கிழமை அன்னைக்கு கிருத்திகா மேடம் வந்து பிஓ கைடோட கண்டினியூ பண்ணுவாங்க. ப்ளீஸ், அதனால புதன்கிழமை அன்னைக்கு நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ எவரிவன். தேங்க்யூ. Thank you, thank you. அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணிக்கலாம். Thank you everybody. Thank you sir. Thank you.